அனைவருக்கும் அன்பு வணக்கம். டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன சார், அது பாட்டுக்கு சரிஞ்சுனே இருக்குது. இப்போலாம் 88 ரூபா தாண்டி போயிடுச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எவ்வளோ இருந்தது தெரியுமா? இந்த மோடி இதெல்லாம் கவனிக்க மாட்டாரா? இப்படி அதில் பாதாளத்துக்கு போய் நிற்குது இந்திய ரூபாய் மதிப்பு. அவர் போய் விஸ்வகுருன்னு சொல்கிறீங்க, சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறீங்க. இப்படிலாம் சில புலிகள் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. இது செந்தில் அவர்கள் கேட்பார்ல, அண்ணே நான் 8வது பாஸுன்னு நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு அப்படின்னு, அந்த மாதிரியான கேள்வி தான். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்குற பல பேருக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையறதுக்கு பதிலாக டகால்னு மேலே ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பேப்பரில் பார்ப்பாங்க, ஏதாவது குறை சொல்லணும் மோடி அரசாங்கத்தை, அதனால ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை விளக்கமாக அதே சமயத்தில் சுருக்கமாக இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் நினைக்கிற மாதிரி இந்திய அரசாங்கமோ இல்லை ஈவன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட கிடையாதுங்க. யாருமே ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. டிமாண்ட் அண்ட் சப்ளை. இன்னைக்கு மார்க்கெட்டில் டாலருக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அது விலை ஏறும். டாலருக்கான டிமாண்ட் குறைவாக இருந்தது, டாலர் சப்ளை அதிகமாக இருக்குது ஆனால் வாங்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்குதுன்னும் போது அப்போ இந்திய ரூபாயின் விலை ஏறும். அவ்வளோதான். டாலருக்கு ஏன் டிமாண்ட் வருது, இதுதான் கேள்வி. இன்றைக்கு பெரும்பாலும் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்றது அது இறக்குமதி ஆகட்டும் ஏற்றுமதி ஆகட்டும் டாலரில் மட்டும்தான் இருக்குது. நம்ம கரன்சியில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது வெரி லிமிட்டட். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவோட யூஏஇயோட அப்படின்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டாலரில் தான் பே பண்ணணும், பேமெண்ட்டை வாங்கணும். அதனால தான் டாலருக்கான தேவை அதிகரிக்கின்றது. இப்போ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு நாடு எக்ஸ்போர்ட் பண்ணும் இம்போர்ட் பண்ணும், ரெண்டுமே நடக்கும். லெட் அஸ் சே இந்தியா மாதிரியான ஒரு நாடு, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் 2024ன்னு வச்சுப்போமே, $200 பில்லியன் மதிப்புள்ள சரக்குகளை ஆர் சர்வீசஸை இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலரில் தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு $200 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கேருந்து வர டாலர் போகிற டாலர் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இல்லை சார் 200 பில்லியன் இம்போர்ட் பண்ணிவிட்டு நாம் 250 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மக்கிட்ட $50 பில்லியன் இந்த கரன்சி ரிசர்வ் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த வருஷம் கொஞ்சம் அப்படி மார்க்கெட் அடி வாங்கிச்சுன்னா கூட நம்ம சமாளிக்கலாம். ஆன் த அதர் ஹேண்ட் 200 பில்லியனுக்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு 150 பில்லியன் மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா $50 பில்லியன் ஷார்ட் அடிக்கும். சார் 50 பில்லியன் இன்ட்டு 88 அப்படின்னு போட்டு கணக்கு போட்டு ரூபாயில் கொடுக்கலாம் அப்படின்னா ஒருத்தரும் வாங்கிக்க மாட்டாங்க. எங்களுக்கு டாலர் தான் வேணும் அப்படின்வாங்க. சரி, இந்த டாலர் அமெரிக்கன் எம்பசி வாசலில் போய் நின்றுன்னு, சார் இது பாருங்க நாங்கள் $1 கோடி இந்தியன் ரூபி வச்சுக்கிறோம், இதுக்கு டாலராக கொடுங்க, அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதை எப்படி நம்ம சரி கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது, அது மூலமாக வரலாம். இப்போ நான் சொன்ன அந்த டெஃபிசிட் அப்படின்றது மெர்ச்சன்டைஸ் குட்ஸ், அது மட்டும்தான். அதை விட முக்கியமான விஷயம், இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்துக்கு அனுப்புவாங்கல்ல. ஆமாம், இதெல்லாம் இன்விசிபிளாக வருகின்ற விஷயங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு சரி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது வெளிநாட்டில் இருக்க கம்பெனிகள் இந்தியாவில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க டாலரில் கொண்டாந்து கொடுத்து இங்கே அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி இந்தியன் மணி ஆக்கி அதை செலவு பண்ணி கம்பெனி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு இருக்காங்க, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னு இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் ஒரு மாதிரி சரி கட்டிகிட்டு இருக்கோம். இந்த டெஃபிசிட் அப்படின்றது காலங்காலமாக நடந்து கொண்டு வருகின்றது. அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த 20 வருடங்களில் எவ்வளோ டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த டெஃபிசிட்டெல்லாம் நம்ம சரி கட்டணும். அப்போ என்ன ஆகும், ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா இறக்குமதி பண்ணும்போது நமக்கு டாலர் தான் வேணும் அப்படின்றதுனால அந்த டாலருக்கான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அதனால் அதனுடைய விலை ஏறிக்கொண்டிருக்கின்றது. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் டெஃபிசிட் குறைந்து கொண்டு வருகின்றது. அதுக்கு ஒரு காரணம்னா, ஒன்று ஆத்ம நிர்பர் அப்படின்னு நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்றது. அடுத்தது நமது எக்ஸ்போர்ட், முக்கியமாக இந்த பொம்மை தயாரிப்பில் இறக்குமதி பண்ணிட்ட நிலைமையை மாறி இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணுகின்ற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கின்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்றது குறைந்து கொண்டே வருகின்றது. அது கூடிய சீக்கிரம் டெஃபிசிட் இல்லாமல் இருக்கணும்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ட்ரேட் டெபிசிட்டே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இறக்குமதி ஏற்றுமதி ரெண்டும் சமமாக இருக்கின்றது. இந்த நிலைமையில் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா, இதில் 2 சைடு இருக்குது. ஒன்று ரூபாய் மதிப்பு இறங்குவது, ரூபாய் மதிப்பு ஏறுவது. இப்போது நம்ம டெபிசிட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 200 பில்லியனுக்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு 300 பில்லியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்போது நம்மகிட்ட டாலர் நிறைய குவிய போகுது. அப்போ என்ன ஆகும் சார்? அந்த 88 ரூபா அப்படின்றது 58 ரூபா 28 ரூபா அப்படி ஆயிருமா அப்படின்னா ரிஸ்க்கு. அடி நமக்கு தான். என்ன சார், டாலர் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தாலும் அடி நமக்கு தானா அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இந்த டாலருக்கு எதிரான இந்தியன் ருப்பி ரேட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது கிடையாது அப்படின்னு. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பப்போ அதை மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேவையான போது அவங்க இன்டர்வென் பண்ணுவாங்க. எந்த விதமான இன்டர்வென்ஷன் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் லெட்ஸே அன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் ஒன்றும் பெருசாக வரல, திடீர்னு ஏதோ பெருசாக இம்போர்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்திருக்கு, டாலருக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்போ 82 ரூபா இருந்தது டகால்னு 83 ரூபாய்க்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வைடு ஃப்ளக்சுவேஷன். 5 பைசா 10 பைசா இதுதான் நார்மல். 1 ரூபா திடீர்னு ஏறுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் டாலர் ரிசர்வ் இருக்குங்க இல்லையா, அதை மார்க்கெட்டில் உள்ள விடுவாங்க. அப்போது அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப்ன்றது குறையும், ஒரேடியாக விலை ஏறுறதுன்றது தடுக்கப்படும். அதே மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, சில நாளில் டாலர் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படியே குப்புன்னு ஏறும். சார் சந்தோஷப்பட வேண்டியது தானே அப்படின்னா நோ, ஆர்பிஐ அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்டர்வீன் பண்ணி அவங்க டாலரை வாங்குவாங்க, அதை ரிசர்வில் சேர்த்து வச்சுப்பாங்க. சார் இதென்ன பைத்தியகார்த்தனமாக இருக்குது, இந்திய ரூபாய் மதிப்பு உயர்கிறது அப்படின்னா இந்தியர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, இதை எதுக்கு ஆர்பிஐ தடுக்கிறாங்க? கரெக்ட். நம்ம அந்த புலிகள்னு சொன்னோம் இல்லையா, அவங்கெல்லாம் இப்படி தான் கேட்பாங்க. ஒரு சினாரியோ சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் ஆர்பிஐ இந்த மாதிரி இன்டர்வெயின் பண்ணுறாங்க அப்படின்னு. லெட் அஸ் அஸ்யூம் ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. இப்போது நாம் 200 பில்லியனுக்கு இம்போர்ட் பண்ணுறோம், வேற 300 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அப்படியே 100 பில்லியன் எக்ஸஸ் இருக்குது. டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குப்புன்னு ஏறினே இருக்குது. இந்த மதிப்பு ஏறுறது இறங்கிறது அப்படின்றது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது இல்லாமல் கவர்மெண்ட்டோட பாலிசியும் இதை சேஞ்ச் பண்ணலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 காலகட்டங்களில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. டீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று 1949, இன்னொன்று 66லன்னு நினைக்கிறேன், அடுத்தது 91லன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 காலகட்டங்களில் மதிப்பு பாலிசியாக அது குறைக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் த அதர் வே ரவுண்ட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஒரு அரசாங்கம் நினைச்சா, ஆர் ஃபார் தட் மேட்டர் இந்த சென்ட்ரல் பேங்க் அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் அந்த கரன்சியோடைய மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம். பொதுவாக யாரும் பண்ண மாட்டாங்க. சில ரிஸ்கி சிச்சுவேஷனில் வேற வழி இல்லை அப்படின் போது மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. இப்போ அந்த சினாரியோ நான் சொல்கிறேன். இந்த டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு குப்புன்னு ஏறிச்சுன்னா அதை ஏன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டெபிசிட்லாம் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ரிசர்வ் நிறைய இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு என்ன 88 ரூபா, நம்மக்கிட்ட தான் ஏராளமாக ஃபாரின் ரிசர்வ் இருக்குது, அதனால் நம்ம மதிப்பை உயர்த்த வேண்டும். இந்த புலிகள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கற்பனை சினாரியோ. நாளையிலிருந்து ஒரு டாலருக்கு 10 ரூபா தான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற நிறுவனங்கள் இவங்களாம் என்ன பண்ணுவோம், ஆஹா இது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியாது, அதனால் இப்போவே நம்ம ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணி 10 ரூபாய்க்கே நம்ம வாங்கிடுவோம் அப்படின்ட்டு கடன்னு வெளிநாட்டில் ஆர்டர் கொடுத்து இன்வாய்ஸை உடனே நீ மெயிலில் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த ஆத்தரைஸ் டீலிங் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சப்மிட் பண்ணிவிட்டு அது பாருங்கள் எங்களுக்கு எத்தனை லட்சம் டாலர் வேணும் அப்படின்னு ஆளுக்கு டாலரை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டர்வென் பண்ணணும். சரி, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். நாளையிலிருந்து டாலருக்கு எதிராக 10 ரூபா தாங்க இந்திய ரூபாய் மதிப்பு. என்ன ஆகும் தெரியுமா, ஒரு வருஷம் இல்லை, ஒரு வருஷம் கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே இந்திய தொழில் நிறுவனங்கள் அதெல்லாம் அப்படியே இழுத்து மூட வேண்டியது தான். என்ன புரியலையா? இப்போ அமெரிக்காவில் சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொன்னால்
நிசானில் ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 18,000 சில்லற டாலர். அதுதான் அங்கே இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மேனுவல். இப்போது 18,000 சரி ரவுண்டாக $20,000 வச்சுக்கோங்க. $20,000 அப்படின்னா ஒரு டாலர் 10 ரூபான்னா இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுங்க, 2 லட்சம் ரூபாய். எவ்வளோ? நம்ம ஊரில் ஒரு 350 சிசி பைக் இருக்குது பாருங்க, அதை விட விலை கம்மி. 2 லட்சம் ரூபாய்க்கு அமெரிக்காவிலேருந்து கார். அப்போது நாமெல்லாம் இங்கே இருக்கிற காரை வாங்குவோமா இல்லை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவோமா? சார் இறக்குமதிக்கு தான் கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா, அது பாருங்க, நான் சொல்லுது டெபிசிட் இல்லாத ஒரு சினேரியோவில் அப்போ இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போது 2 லட்ச ரூபா கார் தான் அத்தனை பேரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏங்க இங்கே இனிஷியலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆகுது. நான் 2 லட்சத்துக்கு வாங்கிட்டு போகிறேன். அப்போது இதே மாதிரி தான் பைக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ஆகும். கரெக்டா? இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது கிட்டத்தட்ட 3,20,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் மொத்த ஜிடிபியில் 7.1%. மேனுஃபேக்சரிங் ஜிடிபி அப்படின்னு எடுத்துக்கினா அதில் கிட்டத்தட்ட பாதி 49% ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வந்து பங்காற்றுகிறது. அடுத்தது இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட்டில் 8% அப்படின்றது ஆட்டோமொபைல். 2024 மட்டும் 24-25 ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 51 லட்சம் வாகனங்களை நாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம அமெரிக்காவில் இருந்தோ இல்லை அமெரிக்காலையாவது $18,000 வியட்நாம், தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும்னா கிட்டக்க அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் உங்களுக்கு குறையும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10,000 $8,000 நல்ல கார் கிடைக்கும், எலக்ட்ரிக் காரே கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ $10,000 அப்படின்னு வச்சுன்னா கூட 1 லட்ச ரூபா. ஏங்க ஒரு பைக்கு கூட இங்கே வாங்க முடியாதுங்க. ஒரு 125 சிசினா கூட 1 லட்சத்துக்கு மேலே போகுது. நான் அதுக்கு சூப்பராக 4 பேர் போகிற மாதிரி எலக்ட்ரிக் காரையை வாங்கிப்பேன் அப்படின்னு அத்தனை பேரும் என்ன பண்ணுவோம்? அங்கேருந்து தான் வாங்குவோம். அதுதான் நான் சொன்னேன், 6 மாதத்தில் எல்லாமே ஆடி போயிடும் அப்படின்னு. அப்போது மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில் பாதியாக இருக்கின்ற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒன்றும் இல்லாமல் போயிடும். 3,20,00,000 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் இழுத்து முடியாச்சுன்னா அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயானோம். அப்போ அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அவங்க குடும்பத்தை யார் பார்க்கறது? சம்பளம் இல்லை அப்படின்னும் போது அவங்கக்கிட்டேருந்து வர இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஜிடிபியில் கிட்டத்தட்ட 7% இருக்கின்ற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இழுத்து மூடிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வருகின்ற டேக்ஸ் ரெவென்யூன்றது கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. வெறும் கரன்சி ரிசர்வ் மட்டும் வச்சுக்கின்னு 6 மாதத்தில் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியது தான். சரி, இது வந்து இம்போர்ட். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு போவோம். சார் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரியை வச்சு சமாளிச்சிக்கலாமே அப்படின்னு. ரூபாய் மதிப்பு அதிகமாச்சின்னு சொன்னால் அகெயின் நமக்கு தான் அது அடி. இந்த டிஷர்ட் எடுத்துப்போம். இது வந்து 450 ரூபாங்க. தோராயமாக ஒரு $5 அப்படின்னு வச்சுப்போமே. சரி, $5 வந்து அமெரிக்கா இங்கேருந்து வாங்கி அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜு அதெல்லாம் போக அங்கே வந்து ஒரு 25 இல்லை $30 விற்கிறாங்க. ரைட். இப்போ 10 ரூபா ஆயிடுச்சின்னு வச்சுக்காங்க. 450 ரூபாயா இருக்கும்போது $5. 10 ரூபா ஆயிடுச்சுன்னா அதனோட விலை $45 உள்ளூர்லேயே. அப்போ $45 இதை வாங்கி அந்த சொமகூரியெல்லாம் கொடுத்து அமெரிக்காவில் போய் இறங்கும் பொழுது அவன் எத்தனை டாலருக்கு விற்கணும்? இத்தனை நாளைக்கு $5 வாங்கி $30 விற்றுந்தான். $45 வாங்கினான்னா அப்போ அவன் ஒரு $75-80 விற்றாதான் காசை பார்க்க முடியும், அந்த சொமகூலியெல்லாம் சேர்த்து. அப்போ அங்கே $30 விற்றது $75-80 அப்படின்னு சொன்னால் யாராச்சும் வாங்குவானா? அப்போது அந்த கரன்சி மதிப்பு கம்மியாக இருக்கின்ற நாடு எங்கே இருக்குது பாரு அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு அவன் சோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ புரியுதுங்களா? ரூபாய் மதிப்பு ஏறணும் அப்படின்னு சில பேர் சொல்லி நிற்கிறாங்களே. எப்பா ஏறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ரூபாயின் மதிப்பு குறைவது, டீவேல்யூவேஷன் அப்படின்னு கவர்மெண்ட்டாக பண்ணுறாங்க இல்லையா? அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிப்பதற்கு. இப்போ இதே டிஷர்ட்டுக்கு வருவோம். 88 ரூபா அப்படின்னு இருக்கும்போது தோராயமாக $5 அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதை 100 ரூபா அப்படின்னு ஆக்கியாச்சுன்னா இதனுடைய விலை வந்து $4.50 ஆயிரும். அப்போ என்ன ஆகுது? 10% நமக்கு விலை குறையுது.
அதே 450 ரூபா தான். ஆனால் டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது இது நாள் வரைக்கும் $5 இருந்தது, இப்போ $4.50 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், ஃபாரின்ல அதை வாங்குறான் பாருங்க, அவனுக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகம். அப்போ என்ன பண்ணுவான், இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்னும் நிறைய வாங்குவான் நம்ம நாட்டுக்கிட்டேருந்து. ஸோ ரூபாய் மதிப்பு குறைவது அப்படின்றது எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 3 காலகட்டங்களில் இந்த ரூபாயின் மதிப்பை குறைத்திருக்கின்றார்கள். பட் அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இறக்குமதி பண்ணும்போது அதனுடைய விலை அதிகமாகும். இல்லைடசே போன வாரம் வரைக்கும் நீங்கள் $1000 அப்படின்னு ஒரு மெஷினரியும் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. 88 ரூபா இருந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் 88,000 நம்ம ஊர் காசில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை டாலராக கன்வெர்ட் பண்ணி அந்த பேங்க் அனுப்பிச்சிட போகிறாங்க. இப்போ 100 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் டிவேல்யூவேஷன் அதே $1000 தான் அவங்க கோட் பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் 88,000 கட்டினா பத்து, அது 1,00,000 ரூபா கட்டணும். ஸோ டிவேல்யூவேஷனில் இந்த 2 பக்கமும் இருக்குது. எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும், நமக்கு நிறைய காசு வரும். அதே சமயத்தில் இறக்குமதியை நம்பிட்டு இருக்கவங்க அடி வாங்குவாங்க. இதனால் விலைவாசி ஏறும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூபாயின் மதிப்பு அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பேண்டுக்குள்ளே கிராஜுவலாக இருக்கணும். சடனாக ஏறவும் கூடாது, சடனாக இறங்கவும் கூடாது. இப்படித்தான் அந்த ஆர்பிஐ மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? ரூபாய் மதிப்பு 88 ரூபாலேருந்து 50 ரூபா 40 ரூபா ஆனால் என்ன அனர்த்தங்கள் ஆகும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் புரியாமல் மதிப்பு குறைஞ்சிச்சு இப்படியே பேசினுக்கிறாங்க. சரி, அப்போது ஏற்றுமதி ஓகே, இறக்குமதிக்கு நம்ம அதிக காசு தானே கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று அந்த ஆத்ம நிர்பர் அப்படின்னு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், இது தாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். இப்போ வெளிநாட்டு ஒத்துழைப்போட நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் இறக்குமதி பண்ணினுக்கிறோமோ அதை நிறுத்திட்டு நம்ம ஊர்லேயே தயாரிக்கணும். ஏன்னா இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளில போகாது. இறக்குமதிக்கு தானே நம்ம காசு கொடுக்குறோம். இம்போர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அடுத்தது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் நிறைய போகுது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவுட்கோ அது குறையும், ட்ரேட் டெபிசிட்டும் தடுக்கப்படும். இப்போ என்ன ஆகுது, ஏதாவது ஒரு மிஷினோ இல்லை அதனுடைய பார்ட்ஸோ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணோன்னா, சார் என்ன சார் விலை ஏறிச்சேன்னு கவலையப்படாதீங்க, அதை நம்ம ஊர்லேயே தயாரிப்போம், இங்கேயே வாங்கிக்கோங்க. ஸோ விலையும் கம்மியாக கிடைக்குது, அந்த டாலருக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்தது இந்த பெட்ரோல் டீசல், இதுதான் நம்ம பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு ஓட்டையை போடுற ஒரு விஷயம். பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது பெரும்பாலும் இந்த ரூபிள், ஏன்னா அவங்க தான் டாலரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களா ரஷ்யாவை. ஸோ அதில் தான் இது போயிட்டு இருக்கு. அதனாலையும் அந்த டாலர் மீதான அந்த டிமாண்ட் அப்படின்றது பெருமளவில் குறைகின்றது. இப்போ இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படின்னு சொல்லாங்க, 20% வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து ஒரு பெரிய லாபி, இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டட் குரூப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த எத்தனால் 20% பிளெண்ட் பண்ணுறதுனால மிஞ்சி போனால் ஒரு 3% அது மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சே உங்கள் வண்டி ஒரு 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அபூர்வம் இருந்தாலும் சொல்கிறேன், 3 கிலோமீட்டர் குறைய போகுது. இதில் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த 3% மைலேஜ் குறையுது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம், என்னப்பா வண்டி வச்சுக்கிறேன், உன் கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா, அது எனக்கு ஒரு 8 கிலோமீட்டர் கொடுக்கும். ஏங்க இதோ அந்த வண்டி 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுங்க, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு, அதை வாங்கிக்கங்க. அந்த தமத்தூன் வண்டிலாம் போக முடியுமா? நான் பல லட்சம், 15, 20 லட்சம், 30 லட்சம், 60 லட்சம் கொடுத்து 6 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குற வண்டியெல்லாம் நான் வாங்குவேன். ஆனால் 3% குறைஞ்சா நான் சண்டை போடுவேன். இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ஜினை டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சில பேர் கலப்பி விட்டுனுக்கிறாங்க. இது க்ளீனாக சொல்லிட்டாங்க, அந்த மாதிரியான எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு. தேவையில்லாமல் இப்படி எதையாவது ஒன்று கிளப்பி விடுறது. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம எத்தனால் பிளெண்டிங் 20% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது, சரி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் இந்த மாதிரி எத்தனாலை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த எத்தனால் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணும்போது 20% மொத்த அந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் பில்லில் 20% குறையுது. எவ்வளவு பெரிய சேவிங் இது நாட்டுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த எத்தனால் அப்படின்றது விவசாய விளைபொருட்கள்லேருந்து தான் தயாராகின்றது. அப்போ அந்த விவசாயிகளுக்கும் கூடுதல் வருமானம் வருகின்றது. விவசாயியும் பொழைச்சிட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் காசு நிறைய வருது. நாமளும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி அது கட்ட வேண்டியது குறையுது. இதுக்காக ஒரு 3% மைலேஜ் குறைஞ்சா ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னா, அது அப்படி 80 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கிக்கிறேன், 3%. எப்பா மொத்தமே 6 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்குது.
இதுல 3% குறைஞ்சதுக்கு ஒப்பாரி வைக்கிறியான்னு கேளுங்க, நீ ஒரு சங்கி அப்படின்வாங்க. இப்படித்தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இறக்குமதிக்கான தேவை குறைகிறது. அதனால பார்த்தீங்களா, இந்த இறக்குமதி ரூபாய் விலை ஏறிடுச்சு, அதனால விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்றத அவாய்ட் பண்ணலாம். இது கிராஜுவலாக நடக்கின்ற ஒரு ப்ராசஸ் நண்பர்களே. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் கடன்னு எல்லா விலையும் ஏற்றிடுவாங்க. ஆனால் டாலர் விலை இவங்க சொல்கிற மாதிரி எடுத்துப்போம். காங்கிரஸ் காலகட்டத்தில் எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது. ஆனாலும் இந்த டாலர் விலைக்கும் விலைவாசிக்கும் இங்கே ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, இருக்காது பெரிய அளவில். ஆனாலும் இந்த மாதிரி புரளி கிளப்புறவங்க கிளப்பினே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கொலம்பஸ் கேள்வி கேட்குறவங்க கேட்டுனே இருப்பாங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது சரியான பதிலடி கொடுக்கணும் அவங்களுக்காக. அதுக்காகத்தான் இந்த பதிவு நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.